உலக அளவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பப்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் அப்படிங்கிற கேம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்நாள் வரையும் இந்த கேம் வந்து தேர்ட் பர்சன் ஷூட்டராக இருந்துச்சு. இப்போ இந்த கேமுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதன்படி இனிமேல் இந்த கேமை ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டராக வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். Back from the dead. ஸோ முதல்ல இந்த கேமை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இனிஷியலாக இந்த கேமுக்கு எப்படிலாம் இருக்குங்கிற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி இந்த கேம் இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி நம்ம இருக்கிற மாதிரி விஷயங்கள் தெரியும். அதாவது தேர்ட் பர்சன் ஷூட்டராக இருந்துச்சு. இப்போ இந்த கேம் ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டராக வந்திருக்குது. ஸோ தேர்ட் பர்சன் ஷூட்டராக இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சிக்கலாம். ஆனால் ஒரு ரியாலிட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. அதாவது நம்மளே தானாலே சொல்கிற மாதிரி விஷயங்கள் நமக்கு இருக்காது. ஸோ இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் இதில் எக்கச்சக்கமான புது விஷயம் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் விளாட நமக்கு ரேங்கிங்கும் கூட்டிகிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு அன்லாக்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த கேமோட மெனுக்கு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்குறது டிபிபி அப்படிங்கிற ஆப்ஷன் ஸ்டார்ட் பட்டன் கீழே இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபிபியாக மாற்றிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர். ஸோ ஒருவேளை இந்த கேம் விளாண்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் பிடிக்கலன்னா கூட திருப்பி விளாடும்போது தேர்ட் பர்சன் ஷூட்டராக மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் ஆப்ஷன்லேயும் சில அப்டேட்ஸ் வந்துருக்குது. ஸோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃபோன் வந்து கொஞ்சம் லோ எண்ட், அதனால் கேம் வந்து அங்கங்கே ஃப்ளிக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நமக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் ஆக்ஷனாக இருக்குது. அதாவது தேர்டான பர்சன் உங்களுக்கு தெரியல, டேரெக்டாக நம்ம வந்து டேரெக்டாக பார்க்குற விஷயம் மட்டும் தான் இருக்குது. ஆனாலும் டைவ் பண்ணும்போது இந்த கேம் வந்து இன்னுமே தேர்ட் பர்சன் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் லேண்ட் பண்ணும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ஷனாக மாறிடும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம பேராஷூட் ஆன் பண்ணிட்டோம். பேராஷூட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இறங்கினதுக்கப்புறம் டேரெக்டாக நமக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ஷனாக மாறிடுது. அதாவது நம்ம கை மட்டும் தான் தெரியும், அதாவது வெப்பன்ஸ் நம்ம தூக்கி வச்சிருந்தால் மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ சில வெப்பன்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஸோ முந்தி மாதிரி இல்லாமல் குனிஞ்சு எடுக்கிறது மாதிரி இல்லாமல் கை மட்டும் ஆக்ஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெப்பன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் வெப்பன் பிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற விஷயம் டேரெக்டாக கன் மட்டும் தான் இருக்கும். முந்தி ஏம் பண்ணால் மட்டும் தான் இந்த வியூ தெரியும். இப்போ டிஃபால்ட்டாகவே இந்த வியூவில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாமே A to Z எல்லா விஷயமே ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ஷனாக மாறிடுச்சு. ஸோ ஆனால் வெஹிக்கிள் மூவ் பண்ணிட்டு மட்டும் தேர்ட் பர்சனாகவே இன்னும் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் வெஹிக்கிளில் இருந்தோன்னு கேட்டிங்கன்னா பேக் சைடில் யார் போகிறா அல்லது நம்ம யாராவது மிஸ் பண்ணிட்டோம், நம்ம திருப்பி வந்து அவங்கள திருப்பி வந்து முட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து ஓகே. ஸோ இப்போ வரையும் இந்த பிளேயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதாவது இதுவரையும் சொல்ல போனால் தேர்ட் பர்சன் ஷூட்டரோட இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சுட முடியுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் பப்ஜி விளாண்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷூட்டிங் வந்து பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் பிடிச்சிருக்கா, தேர்ட் பர்சன் ஷூட்டர் பிடிச்சிருக்காங்கிறத கீழே கமெண்ட்ஸை தெரிவிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வரையும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக என்னால் கில் பண்ண முடியுது. ஸோ இப்போதைக்கு என்ன பொறுத்தவரையும் இந்த கேமில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டராக நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து க்ரௌச் பண்ணிங்கன்னா, அதாவது படுத்திருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுடும்போது நீங்கள் வந்து உங்கள் லென்ஸ் மட்டும் தான் தெரியும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் அல்லது செடி வந்து உங்களை பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுக்கான சூழ்நிலை எனக்கு தெரியுது. மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதுல கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த அப்டேட் மாதிரியான பலவிதமான நியூஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபோன்ஸ், கேஜெட்ஸ் மாதிரியான எல்லா விதமான நியூஸ் இந்த சேனலில் இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் வர இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.